வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைம் வந்துடுச்சு. உங்கள் கேள்வியை விஷ்ணு கேட்போம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், நீங்கள் பாட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸே இல்லை, 3 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோவில் பேசுனீங்க. அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அப்படியெல்லாம் இல்லையே, எங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ உனக்கு இருந்தால் சரி சார், உங்களுக்கு இருந்தால் சரி. பராக் பரேக்கே ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் அசிஸ்டன்ட் போட்டான். எஃப்டியோட கம்மியாக ரிட்டர்ன் வருது. பராக் பரேக் தான் கோல்டு ஸ்டாண்டர்டு. மார்க்கெட்டே அப்படி தானே சார் இருக்குது. இப்போது நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இப்போ இதில் நம்ம எடுத்து பார்த்தோம் என்னென்னா, இந்த பராக் பரேக் இண்டெக்ஸ் ஃபண்டில் 0 ரிட்டர்ன் லாஸ்ட் 3 இயர்ஸ். ஒரு 3 வருஷமா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு 11% இருந்தால் கூட அதை 3ஆக பிரிச்சிங்கன்னா எனக்கு 3லிருந்து 4% அவ்வளோதான் சொல்கிறேன். பராக் பரேக்கே அவ்வளோதான் வந்திருக்கு. 2 காரணம். பராக் பரேக் முன்னாடி ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அம்மையார் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வரப்பணத்தை தான் இங்கேயே டிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர். ஸோ அவன் வந்து இஸ் அட் 3 to 4%. அவன் தான் கோல்டு ஸ்டாண்டர்ட். மற்றவங்கெல்லாம் அரவுண்டிட்டு இருப்பாங்க. தெர் பி 1 or 2 ஃபண்ட்ஸ் விச் இஸ் அபவ் ஹிம். ஒன் திங் இஸ் 730 ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. 1-2 ஃபண்டு வேணால் பராக் பரேக் கூட ஜாஸ்தி இருக்கலாம். அதெல்லாம் வந்து வைக்கப்போரில் ஊசி தேடுற மாதிரி. 732 ஃபண்டோ 750 ஃபண்டு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். சிலது 70% நெகட்டிவ். முக்கால்வாசி 5-10% நெகட்டிவ். என்னோடய வாதம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பாண்டில் இருந்தீங்கன்னா 8-11%, ஆவரேஜ் 9-9.5% ரிட்டர்ன் வரும். அது மந்த் ஆன் மந்த் வரும். அதை நான் வந்து மந்த் ஆன் மந்த் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஐ வில் கெட் அபவுட் 12% ரிட்டர்ன். ரைட் சார். எனக்கு இப்போ சந்தேகம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து ஒரு யூனிட் ஒரு NAV 100 ரூபாய்ன்னு நான் வாங்குறேன் சார். ஒரு 3-4 வருஷம் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு மார்க்கெட் விழுதுன்னு நான் பயப்படுறேன். டக்குன்னு விற்றுட்டு வெளியே வந்துட முடியும். பாண்டில் அதை பண்ண முடியுமா? ஆகிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. பாண்டை விற்க முடியுன்றீங்க நீங்கள்? 100% விற்க முடியும். ஓகே சார், ஃபைன். எனக்கு இதில் இன்னொரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து 3 வருஷமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸ்டாக்ஸ்லேயும் தான் ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ITC 9.5 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை சார். ஒரே ப்ரைஸில் தான் இருக்குது. ஆமாம். அதாவது ITC டிவிடெண்டை விட்டுருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். டிவிடெண்ட் மட்டும் இல்லை, ITC என்ன நடுவில் இறங்கி ஏறி. அதே தான் மியூச்சுவல் ஃபண்டும் அதே தானே சார்? இது சார் ITC வந்து 2 அட்வான்டேஜ். இறங்கடிச்சா வாங்கினா திரும்பி ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வாங்கினா வில் பி பாசிட்டிவ். இட் ஒன்ட் பி சேம் ப்ரைஸ். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் கொடுக்காது, இது டிவிடெண்ட் தரும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டிவிடெண்ட் ஃபேக்டர்டுன்னு தானே சார்? என்ன ஃபேக்டர்டுன்னு போட்டால் அப்போ கூட ஏர்லேயே 3-4% தானே. இங்கே நான் டிவிடெண்ட்டை வாங்கி ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எனக்கு ஒன்றும் பெட்டர் இல்லை. அப்போ நீங்கள் நேற்று சொன்ன வீடியோவில் நீங்கள் சொல்லும்போது டிவிடெண்ட் வந்து நான் 3-4% 4.5% அப்படிங்கிறப்போ நீ ITC டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கு. ஆமாம், அதுக்கு பதில் சொல்லின்னு இருக்கேன். ஓகே. ITCயில் 5-6% ஈல்டு வரும். 5.5% அப்ராக்சிமேட்டாக. அதை வாங்கி நான் திரும்பி ITCலே போட்டிருந்தேனால எனக்கு பெட்டர் ரிட்டர்ன். ஓகே, நீங்கள் சொல்கிறது ஒரு சிங்கிள் ஸ்டாக் சார். நீ கேட்டது சிங்கிள் ஸ்டாக் சார். ஆமாம் சார், நான் நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன் சார். TCS லாஸ்ட் 6 வருஷமாக எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லை. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி. நான் என்ன சொன்னேன் TCS பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க சார். எதை கேட்குறீங்க? 3000 கீழே போன அப்புறம் பார்க்கலாம்னு. ஆமாம். அப்போ 2500 பார்த்துருந்தா இப்போ என்ன இருக்கும் நீ? இல்லை, இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இந்த 2300 2400 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 3000 கன்சிடர் பண்ணோம் வச்சுருந்தேன்னா நீ அந்த 5 வருஷமாக இதில் இருந்திருக்க மாட்டதில்ல. இதே தான். அதனால தான் 3க்கு மேலே அதை தொடாதுன்னு சொன்னேன். அதனால தான் அதை வைர ஊசின்னு. ஓகே சார், அது புரியுது. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அதுக்கு தான் நீ என்கிட்ட வர. எது வைர ஊசி எது கன்சிட்ரேஷனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தானே என்கிட்ட வர. அப்போ நான் சொன்னது வைர ஊசி தானே. இத்தனை நாள் வைர ஊசின்னு சொன்ன கண்ணில் குத்துன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் சொன்னதை வாங்கி சக்கன்னு குத்தின்ற கண்ணில். இல்லை சார், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதுக்கும் வைக்கிறேன் சார். 3 வருஷமா அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் இல்லை, 6 வருஷமா இங்கே வேண்டாமே. 3 வருஷம் நான் எங்கேயோ போட்டு காசை வாங்கிட்டு இன்றைக்கி வாங்குவேன் சார். அந்த வேறு எங்கேனாலும் சொல்லுங்கள். அதை பாண்டில் போட்டுக்கோ சார். நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் 1-2 பஸ் சேர்த்து வச்சு 10,000 ரூபாய்க்கு நல்ல பாண்டு கிடைக்கும். சேர்த்து வச்சு போட்டிருந்தேன்னா நல்ல காசு கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் போடுறத விட 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கம்முன்னு பாண்டே வாங்கி. அப்படி கிடையாது. 10,000 ரூபா நான் கன்சிடர் பண்ணுற லிஸ்ட்டு TCS இருந்திருக்காது, வேறு ஏதோ இருந்திருக்கும். எது மாதிரி இருந்திருக்குன்னா மணப்புரம் இருந்திருக்கும். 30லேருந்து 150 வரைக்கும் கன்சிடர் பண்ணோம். இன்றைக்கி எங்கே இருக்குது?
அப்போது ஒரு பட்டாஸ் லிஸ்ட்டில் 10 ஷேர் இருக்குது அப்படின்னா 6 ஷேர் தான் சூப்பராக இருக்கும். அந்த அன்னைக்கு எதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட்டாஸ் லிஸ்ட்டையும் பிளைண்டாக கன்சிடர் பண்ண முடியாது. என்னைக்கு எந்த பால் ஆடணும்னு உனக்கு தெரியும். ஓகே சார். இது தெரியாமல் 10 ஷேர் நீங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நீ பிளைண்ட் கன்சிடர் பண்ணு. 10-7 ப்ராஃபிட்டபிளாக இருப்பேன் இன்னைக்கு. ஓகே. இன்ஃபோசிஸ் சார் 6 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. நான் உன்னை எப்போ கன்சிடர் பண்ண சொன்னேன்? நான் சொல்கிறேன். 700 சரல் பரீக் மேலே ஒரு கேஸ் வந்து 700 என்னமோ இருந்தது. ஆமாம், 1800 வரைக்கும் போச்சு. இப்போ கூட 1000 ரூபாய்க்கு கீழே கன்சிடர் பண்ணுன்னு சொல்லின்னு இருக்கிறேன். இல்லாட்டா 1030, 1040. விப்ரோ சார் 5.5 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. அகெயின் நான் விப்ரோ எப்போ ஆரம்பித்தேன்? ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தோம். இன்றைக்கே அது 180 ரூபா 190 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ஆரம்பித்தது லெஸ் தென் 200. லெஸ் தென் இன்றைக்கும் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாம், பட் உனக்கு லாஸ் இருக்காது. அப்போது அது வந்து லஞ்ச் டிஃபன் காஃபி மாதிரி இல்லாமல் அது இங்கே 100க்கு விழுந்ததுன்னா, இங்கேருந்து 100க்கு விழுந்ததுன்னா 180 ஒரு 50% போயிடுச்சுன்னா, அதான் சார் இப்போ லஞ்சுக்கு மாதிரி நாங்கள் இறங்கிக்கிறோம். இறங்கிட்டேன். அப்போ 100க்கு போயிடுச்சுன்னா நாங்கள் ஒரு விருந்து சாப்பிட்ற மாதிரி இறங்கி அழுவ நீ. ஐயோ 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 ஐயோ, நாட்கோக்கே அழுகுறீங்க. ஓகே சார். ஹெச்டிஎஃப்சி பேங்க் சார் 5.25 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஆமாம், ஒரு வருஷமாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். 5.25 வருஷமாக அதான் நம்மளுக்கு தெரியும்ல. அதான் வைர ஊசின்னு சொன்னது கான்செப்ட் எக்ஸ்பிளைன். வைர ஊசி சீப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் அதுவே இன்னும் டிசிஎஸ் வைர ஊசி ஆகி சீப்பாச்சு. இப்போ இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வைர ஊசி சீப்பாச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கன்சிடர் பண்ணி இன்னும் சீப்பாக்கலாம் ஆகும்னு சொல்லலாம். இப்போ எனக்கு இன்னும் 2 டைம்ஸ் புக் இருக்குப்பா. 1 டைம் புக் ஆயிடுச்சுன்னா 350 ரூபாய்க்கு வரும். அப்போ என்ன ஆகும்? இப்போ எல்ஐசி வேற ஒரு 10% உள்ள போறது எல்ஐசி தண்டம் சார். எல்ஐசி தண்டம். எல்ஐசி பணம் போடுறான் சார், பணம் தண்டம் இல்லையே. அப்போ கூட எஃப்ஐஐ விற்கிறதுக்கு நிறைய வச்சிருக்கான் பாஸ். 10%. அதுதான் சார், எல்ஐசி ஷாக் அப்சர்வரா இங்க வந்து நின்றுச்சுன்னா எனக்கு இதுக்கு மேல விழாதோன்னு ஒரு யோசனை வருது. 10% வாங்கின அப்புறம் திரும்பி அடிப்பான்ல எஃப்ஐஐ. இப்போ 10% வாங்கணும்னு கொஞ்சம் ஏறும், உடனே எஃப்ஐஐ வித்துட்டு வெளியே வருவான்றீங்க. ஆமா, அப்படின்னா இந்த நியூஸை முதல்ல லீக் பண்ணிடக்கூடாது இல்லை சார்? அது எப்படி லீக்? பர்மிஷன் வாங்க எப்படி பண்ணுவேன்? இல்லை, இப்போ எல்ஐசி 10% அது இப்போ நானும் பர்மிஷன்லாம் வாங்கலான்னு இருக்கும். இல்லை இல்லை, எனக்கு சந்தேகம் என்னன்னா எஃப்ஐஐஸ் வந்து இப்போ நான் எஃப்ஐஐ பேங்க்கில் if anybody has to take more than 9% stake in a particular company, you have to apply to Reserve Bank. Reserve Bank will circulate to everybody. ஓகே, அதான். ஆனால் எனக்கு சந்தேகம் என்னன்னா சார், இப்போ நான் எஃப்ஐஐ விற்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் எல்ஐசி ஒரு 10% போடுறான் அப்படின்னா நான் விற்கிறத ஹோல்ட் பண்ணிடுவேன்ல ஆட்டோமேட்டிக்காக. தண்ணி தெளித்து வெயிட் பண்ணி 10% மேலே உனக்கு கொடுப்பேன். அப்போ இது வந்து ஒரு இன்சைடர் மாதிரி ஒரு ஃபீல் வரலையா சார்? இன்சைடர் இல்லை, ஒரு பூமுட்டை பையன் நான் வாங்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறான். இந்தா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி. ஆமாம், அதுதான். என் காசு இல்லை, பப்ளிக்கில் இருக்கிற காசை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எல்ஐசி ப்ரீமியம் காசை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதனால என்ன? ஓகே சார். அப்போ எனக்கு இதில் எதுவும் பெரிய லூப் ஹோல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது சரியானு எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், 1, 2 கன்சிடர் பண்ணு. ஏன்னா இங்கேருந்து இன்னொரு 50% விழத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார், ஃபைன். இன்னும் 50% விழ சான்ஸ் இருக்குது. ஓகே சார். அடுத்தது வந்து டாக்டர் ரெட்டி 3 வருஷமாக சார் அந்த ஸ்பிளிட் வந்தது சார். ஸ்பிளிட் டைமில் நீங்கள் வந்து நான் ஸ்பிளிட்டில் இறங்கின அப்புறம் கன்சிடர் பண்ணோம். அண்ட் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி ஆர்பிட்ராஜ் ஒன்று கிடச்சிது, அதில் இறங்கணும்னு நினைக்கிறேன். அதுலேயே இறங்கினோம். அண்டு அகெயின் சேம் ப்ராப்ளம் அட் நாட்கோ. அவங்க வந்து ரெவல்மெண்ட்னு ஒரு கம்பெனி இது மருந்து சப்ளை பண்ணியிருந்தாங்க. ரெவல்மெண்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் முடிஞ்சு போச்சு. அதனால மார்ஜின் சஃபர் ஆகிடுச்சு. அதனால தான் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பெட் வந்துடும். ஓகே சார். அதான் இப்போது டாக்டர் ரெட்டியும் ஒரு 3 வருஷமாக ரிட்டர்ன்ஸே இல்லைன்னு நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல நான் டிஃபன் காஃபி ரேஞ்சில் 2-3 வாங்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஓவரால் ஒரு அக்யூமுலேஷன் அது பண்ண முடியும், கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அதான் நான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் 1-2 பண்ணியிருந்தேன், இன்னும் எனக்கு அது பெருசாக அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் 3 வருஷம் நான் டெய்லியும் இப்போ 1 வருஷம் முன்னாடி தானே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சேன். 3 வருஷம் ஆச்சு சார். எனக்கு அந்த ஸ்பிளிட் வந்தே 3 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்போலேருந்து கன்சிடர் பண்ணி 2024 அக்டோபரில் வந்தது. அப்போ 25-26 2 வருஷம் 1.5 வருஷம் பரவாயில்ல. 1.5 வருஷத்தில் என்ன பெருசா? நீ ஏதோ 15 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்காம இருக்கு. ஓகே சார். சிப்லாவும் 2.5 வருஷமாக ரிட்டர்ன்ஸ் இல்லை சார். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே 2.5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ். எஸ். ஸோ வி ஆர் பேக் டு 5 or 6 years as of now. எஸ். பட் இதில் நம்பர்லாம் லக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, சில ஸ்டாக்ஸ், எல்லா ஸ்டாக்ஸும் இல்லை, இதுக்கும் கீழே பாட்டம் போகிறச்ச சேஃபாக கன்சிடர் பண்ணி உட்காந்துட்டுருக்கோம். அதெல்லாம் என்ன இது வந்தாலும் லாஸ் ஆகாதுன்ற மாதிரி. ஆமாம்.
ஓகே சார், ஃபைன். அடுத்தது ஃபைனலா வந்து பஜாஜ் ஆட்டோ சார். 2 வருஷம் முன்னாடி இருந்த பிரைஸுக்கு வந்திருக்கு. ஆமாம். இப்போ இது எல்லாமே இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரைஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இப்பயாச்சும் நான் லஞ்ச் டைம்ல இறங்கணும்ல சார். இப்போ பி/இ ரேஷியோ பாரு எவ்வளோ இருக்குது பஜாஜ் ஆட்டோ. 27ங்க சார். வை ஷுட் ஐ கன்சிடர்? பட் நீங்க சொன்னப்போ அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 19 ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். கன்சிடர் பண்ண சொன்னப்போ 19 ஏதோ இருந்தது. ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆ வை ஷுட் ஐ கன்சிடர்? ஓகே சார், ஃபைன். ஸோ அப்போ இந்த 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பிரைஸ்க்கே போனாலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் இஸ் நாட் அட் கன்சிடரேஷன் ரேஞ்ச் இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை பொறுத்த இட் வரைக்கும். இஸ் நாட். ஃபைன் சார், ஓகே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பெருசாக போயிட்டு இருந்ததுனால ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங், நீங்கள் சொன்ன ஸ்டாக்ஸுமே 5-6 வருஷத்துக்கு எதுவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலையே. நான் கன்சிடர் பண்ண சொன்னதை போய் பாரு, யூ வில் ஹேவ் மாடரேட் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.